ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நிலைமைகள். முடிந்தால் எங்களை தாக்குவதற்கு மீண்டும் முயற்சி செய், அறைவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஒரே நேரத்தில் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி மேற்கொண்ட தாக்குதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட சிப்பாய்களும் போர் வாகனங்களும். ஈரானின் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் மைய விலக்குகள் பாகிஸ்தானுக்கு நகர்த்தப்பட்டுள்ளதா? ஈரானினுடைய அதிரடியான முடிவுகளும் டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான புலம்பல்களும். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கு அதிகளவான அரபு நாடுகள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். தற்போது ஈரானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் அவசரமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினை விரிவுபடுத்தி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட வேண்டும் என ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இன்னும் 2 வாரங்களில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளக்கூடிய அரபு நாடுகளுடைய பட்டியல்களை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அத்தோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஆரம்பமாக சவுதி அரேபியாவும் சிரியாவும் முழுமையாக இணைந்து கொள்ளும் என்றும் இதைத் தொடர்ந்து ஏனைய அரபு நாடுகளும் இணைந்து கொள்ளும் என்றுமே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான முழுமையான விருப்பத்தினை சிரியா வழங்கி இருப்பதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினை விட்டுக் கொடுப்பதற்கு சிரியா தயாராக இருப்பதாகவும் இதை மையப்படுத்திய இஸ்ரேலுடனான இயல்பாக்கம் ஏற்படுத்தப்படும் என்றும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இராணுவ தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்றும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் துருக்கியிற்கான அமெரிக்க தூதர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது லெபனானும் சிரியாவும் இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான காலம் வந்துவிட்டது. 2 நாடுகளும் தங்களை மீள கட்டமைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலுடன் அனைத்து விதமான உறவுகளையும் பேண வேண்டும் என்றும் இதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பெரும்பாலும் சிரியா இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் லெபனானோடும் சிரியாவோடும் ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு அவர்களும் தயாராகவே இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினை மையப்படுத்தி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒருபொழுதும் மேற்கொள்ள மாட்டோம். சிரியாவுடனான இயல்பாக்கம் ஒப்பந்தங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த ஒப்பந்தங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசமானது இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசமானது இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினை வைத்து எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் இயல்பாக்கத்தினையும் மேற்கொள்ள முடியாது என்றுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலினுடைய இந்த நிலைப்பாட்டிற்கு சிரியா முழுமையான விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினை இஸ்ரேலிய பிரதேசமாக சிரியாவுடைய புதிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு வருகின்ற புதன்கிழமை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் ஜொனியினுடைய தலைமையில் ஒரு விசேட தூதுக்குழுவானது சிரியாவுக்கு பயணம் செய்ய இருப்பதாகவும் நெட்டன்யாகுவின் தம்பியான ஜூலானியோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் களமிறங்கியிருந்த வேளையில் சிரியாவை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சேர்த்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான பேச்சுவார்த்தைகளையும் சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் ஜொனியினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அடுத்து நேற்றிரவு மொசாடினுடைய தலைவரும் அமான் உளவு பிரிவினுடைய தலைவரும் ஜெருசலம் பிரதேசத்திற்கான நீதிபதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட இருந்த நெட்டன்யாகுவுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை இன்னும் பல வாரங்களுக்கு ஒத்திவைப்பதற்கான கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே இதற்கமைவாக தற்போது இன்றைய தினம் நடைபெற இருந்த நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்கு விசாரணைகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த வழக்கு விசாரணைகளை இன்னும் பல மாதங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான அறிக்கைகளையும் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் போர் நடைபெறும் சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எவின் சிறைச்சாலையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. குறித்த சிறைச்சாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானில் இருக்கக்கூடிய இந்த எவின் சிறைச்சாலையானது அரசியல் கைதிகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறைச்சாலையாகும். ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைமைகள், மிக முக்கியமான புள்ளிகள், உளவாளிகள் மற்றும்
மற்றும் சில பயங்கரவாத தலைமைகளும் குறித்த எவின் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்ட மிக முக்கியமான புள்ளிகளும் குறித்த சிறைச்சாலையிலேயே அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஆதரவான பல முக்கியமான உளவாளிகளும் முக்கிய புள்ளிகளும் குறித்த சிறைச்சாலையிலேயே அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த சிறைச்சாலையை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதலினால் 71 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த சிறைச்சாலையை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களை பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளும் வன்மையாக கண்டித்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் ஈரானுக்குள்ளே பல பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் இவற்றுக்கான கண்டன அறிக்கைகளை வெளியிடாத ஐரோப்பிய நாடுகள் எவின் சிறைச்சாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. ஏனென்றால் இந்த நாடுகளுடைய மிக முக்கியமான நண்பர்கள் குறித்த சிறைச்சாலையில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த சிறைச்சாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய பலத்த அடியாகவே மாறியுள்ளது. அத்தோடு ஈரான் தற்போதைய சூழ்நிலையில் உளவாளிகளை மாத்திரம் வேட்டையாடவில்லை. போரின் போது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை மேற்கொண்ட எதிர்க்கட்சி புள்ளிகளையும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளையுமே வேட்டையாடி வருகின்றார்கள். இவர்களை முழுமையாக களைப்பிடுங்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் விசாரணைகளையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் ஈரானினுடைய பசிஜ் படைப்பிரிவினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 9 உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இமாம் கொமேனி மெட்ரோ நிலையத்திற்கு அருகாமையில் ஒரு மிக முக்கியமான உளவாளியையும் கைது செய்துள்ளார்கள். இந்த மொசாட் உளவாளியின் மூலமாகவே ஈரானுக்குள் ட்ரோன் உற்பத்தி செய்வதற்கான பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெஹ்ரானுக்குள்ளே ட்ரோன்களை விநியோகம் செய்வதற்கு இந்த உளவாளி தான் பொறுப்பாக இருந்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதே போன்று ஈரானினுடைய மேற்கு மற்றும் கிழக்கு எல்லை பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களும் இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அதிகளவான உளவாளிகளும் பயங்கரவாதிகளும் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கக்கூடிய உளவாளிகளை ஒவ்வொரு நாளும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் தூக்கிலிட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போரின் போது ஈரானுக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனமும் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டது. போர் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த இணைய வசதிகளும் ஈரானுக்குள்ளே முழுமையாக முடக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் ஆனது தொடர்ச்சியான சேவைகளை வழங்கியது. இதனால் தற்போது ஈரானிய அரசாங்கம் ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கு முழுமையான தடைகளை விதித்துள்ளது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு 2 வருடம் 10 வருடம் வரையிலான சிறை தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் ஈரானிய நீதித்துறையானது அறிவித்துள்ளது. அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தொலைபேசி வலையமைப்புகளும் இணைய சேவைகளும் தற்போது அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானிய அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் ஒட்டுமொத்த இணைய சேவைகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஈரானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஈரானிய பாராளுமன்றம் ஈரானுக்குள்ளே ட்ரோன்களை பறக்க விடுவதற்கான தடை உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. இதற்கு பிறகு எந்த ஒரு நிறுவனமும் ஈரானுக்குள்ளே ட்ரோன்களை விற்பனை செய்ய முடியாது. மேலும் ட்ரோன்களுடைய பாகங்கள் தொடர்பான வர்த்தகங்கள் அனைத்திற்கும் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்திய ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் தற்போது ஈரானிய அரசாங்கம் ஈரானுக்குள்ளே நடைபெறுகின்ற ஒட்டுமொத்த ட்ரோன் வர்த்தகத்தையும் ட்ரோன் தொடர்பான அனைத்து விதமான நிறுவனங்களையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. அடுத்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரையும் ஊழியர்களையும் ஈரானுக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் ஈரான் சர்வதேச சட்டங்களை மீறி செயற்படக்கூடாது என்றும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு தற்போது சர்வதேச சட்டங்களை மதித்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு தொடர்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறுவது வேடிக்கையான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஈரானிய ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஈரானுக்குள்ளே முழுமையாக அனுமதிக்க வேண்டும் என்றும் ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான இழப்புகள் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் சர்வதேச சட்டங்களை மீறி ஈரான் செயற்படக்கூடாது என்றும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஈரானிய ஜனாதிபதியிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈரானிய பாராளுமன்றத்திலும் ஷூரா சபையிலும் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதனால் இதற்கு பிறகு இவை தொடர்பாக பேசுவதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது ஒரு தலைப்பட்சமாக ஈரானுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது என்றும் ஈரானிய ஜனாதிபதி பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனுக்கு பதில்களை வழங்கியிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இதேபோன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
அடுத்து இப்படியான நிலைமையில் ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையிலே மசோதா ஒன்றையும் முன்வைத்துள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானினுடைய அணுசக்தி தளங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இந்த தாக்குதல்களினால் ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் குறித்த மசோதாவை முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அழகாகவே சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் காணப்படுகின்றது. எனவே சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களே ஈரானினுடைய இந்த முடிவுகளுக்கு காரணம் என்பதனை நியாயப்படுத்துவதற்காகவே ஈரானிய தலைமைகள் இந்த மசோதாவை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய ஃபோர்டோ அணுசக்தி தளமானது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும், ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் மைய விலக்குகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். அதாவது ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை நாங்கள் அழித்து விட்டோம், தயவு செய்து எங்களை நம்புங்கள், எங்களுடைய இந்த தாக்குதலினால் ஃபோர்டோ அணுசக்தி தளமும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதனை தயவு செய்து நம்புங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். இதைத் தொடர்ந்து ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி தளம் மீதான தாக்குதல் குறித்து அவர்களே தங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாங்கள் கெடுக்க விரும்பவில்லை, மேலும் இவை தொடர்பாக இதற்கு பிறகு நான் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்பவில்லை என ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக ரஷ்யாவினுடைய முன்னாள் தளபதி விக்டர் டோவ்கின் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் அணுகுண்டை உருவாக்கவில்லை, அணுகுண்டையும் அணு ஆயுதங்களையும் உருவாக்குவதற்கான அனுமதியை ஃபத்வாவை ஈரானினுடைய உச்ச தலைவர் வழங்கவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானுக்கு இதற்கான பாதையை திறந்து கொடுத்துள்ளது. தற்போது ஈரானினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விடயமாக அணுகுண்டுகளும் அணு ஆயுதங்களுமே காணப்படுகின்றன. வடகொரியாவுடன் எந்த ஒரு நாடும் மோதுவதற்கு விரும்புவதில்லை, ஏனென்றால் வடகொரியாவினுடைய அணு ஆயுத திறன்களை கண்டு அதிகமான நாடுகள் பயப்படுகின்றார்கள். வடகொரியா அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் உற்பத்தி செய்யவில்லை. அமெரிக்காவினதும் மேற்குலக நாடுகளினதும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்காகவே வடகொரியாவானது அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் உற்பத்தி செய்துள்ளது. மேலும் ஈரானும் தற்போது வடகொரியாவினுடைய பாதையிலேயே இருக்கின்றது. ஃபோர்டோ அணுசக்தி தளமானது அழிக்கப்பட்டு விட்டதா அல்லது அழிக்கப்படவில்லையா என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதல்களினால் அழிக்கப்பட்டது ஃபோர்டோ அணுசக்தி தளம் அல்ல. ஈரானின் அணுசக்தி தொடர்பாக இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகளும் அழுத்தங்களுமே அழிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அணுசக்தி தளங்கள் இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் இவ்வளவு நாளாக ஈரான் சந்தித்த அனைத்து விதமான சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை காரணம் காட்டிய ஈரான் தற்போது அனைத்து விதமான சர்வதேச சட்டங்களில் இருந்து முழுமையாக வெளியேறி வருகின்றது. ஃபோர்டோ அணுசக்தி தளம் அழிக்கப்பட்டு விட்டதா அழிக்கப்படவில்லையா என அமெரிக்கர்கள் சண்டை பிடிப்பதே ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். அத்தோடு ஈரான் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை எங்கும் வைத்திருக்கலாம். ஒருவேளை இந்த யுரேனியத்தினை ஈரான் பாகிஸ்தானுக்கும் நகர்த்தி இருக்கலாம் என ரஷ்யாவினுடைய முன்னாள் தளபதி விக்டர் அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று அதிகாலை ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொந்தமான இராணுவ சரக்கு விமானம் ஒன்று பாகிஸ்தானினுடைய நூர்கான் விமான கட்டளை தளத்திலே களமிறங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு பிறகு ஈரானினுடைய சரக்கு விமானம் பாகிஸ்தானிய விமான கட்டளை தளத்திலிருந்து புறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தகவல்கள் வெளியானதும் ஈரான் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை பாகிஸ்தானுக்கு நகர்த்தி இருப்பதாகவே செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இவை தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. அதே நேரம் யுரேனியம் செறிவூட்டல்களை ஈரான் பாகிஸ்தானுக்கு நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஆயுத பரிமாற்றங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் அமைதியாக இருக்குமாக இருந்தால், எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்று ஒப்பந்தத்தினை முடிக்குமாக இருந்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவோம் என டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புடைய இந்த கருத்துக்களை நாங்கள் ஒருபொழுதும் நம்ப போவதில்லை என்றும், எங்களுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கருத்துக்களை நாங்கள் ஒரு ஆதாரமாக கூட எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அணுசக்தி தளங்களை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் சுரங்க பாதைகளையும் நிலத்தடி நகரங்களையும் மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் மீண்டும் ஆரம்பித்தால் நாங்கள் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும், ஈரானிய வான்பரப்பிலே எங்களுடைய மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது ஈரான் அணுசக்தி தளங்களை முழுமையாக மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது. ஃபோர்டோ அணுசக்தி தளத்தில்
பிரதேசத்திலும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திலும் எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்கப்பாதைகளுடைய நுழைவாயில்கள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இஸ்ரேலிய ராணுவம் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஈரானிய பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய உறுப்பினர் இஸ்மாயில் கௌசாரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஈரானுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக இது போரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான ஒரு கட்டமாகும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய ட்ரூபோமிஸ்ட்ரி தாக்குதல்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய கட்டமாகும். மேலும் எதிரெதிர் பக்கத்தின் செயற்பாடுகளை வைத்து அடுத்த போர் ஆரம்பிக்கப்படும். அத்தோடு அமெரிக்கர்களுக்கும் ஆக்கிரமிப்பு எதிரிக்கும் ஒரு விடயத்தினை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய அடுத்த பதிலடி தாக்குதல்கள் ட்ரூபோமிஸ்ட்ரி தாக்குதலை விட கடுமையானதாகவே அமைந்திருக்கும். எதிரியினுடைய அச்சுறுத்தல்களை நாங்கள் ஒரு பொழுதும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆக்கிரமிப்பு எதிரியே, நீங்கள் மீண்டும் எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு முயற்சி செய்து பாருங்கள். நாங்கள் மீண்டும் அறைவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே படிப்படியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது அதிகரித்து வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரக்கூடிய உணவு விநியோகத்தினால் 3% பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை கூட நிவர்த்தி செய்ய முடியாது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொள்ளக்கூடிய இந்த உணவு விநியோகத்தின் மூலமாக அதிகளவான பலஸ்தீனிய மக்களும் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இதுவரைக்கும் உணவு விநியோக புள்ளிகளிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் 570 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே குறித்த உணவு விநியோகத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டு ஐநாவின் UNRWA நிறுவனத்தின் மூலமாக உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் சபையானது மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறித்த செயற்பாடுகள் அனைத்தையும் முடக்குவதற்காக அமெரிக்கா உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கியுள்ளது. இதனால் தற்போது இந்த முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வான்வழி தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 80க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்று மாலையிலிருந்து நள்ளிரவு வரையில் கான் யூனிஸ் பிரதேசத்தில் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் ஒரே நேரத்தில் களமிறங்கி வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலும் அல் கராரா பிரதேசத்திலும் யூனிஸின் நஜ்ஜார் பிரதேசத்திலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான படைகளை சுற்றி வளைத்தும் போர் வாகனங்களை சுற்றி வளைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் அதனோடு வந்த பல சிப்பாய்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே வெளியிட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த தாக்குதல் தொடர்பான முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடக தணிக்கையை செயற்படுத்தியுள்ளது. அதிகளவான இழப்புகள் ஏற்பட்டிருப்பதன் விளைவாகவே இந்த உச்சக்கட்ட ஊடக தணிக்கை செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 3 ட்ரக் வண்டிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் யாசின் ஏவுகணையின் மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த களத்தில் 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 3 ட்ரக் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.